ஆடி அமாவாசை அன்னைக்கு வந்து எல்லா வருஷமும் பிதர்களுக்கு, அதாவது நம்ம இறந்து போனவங்களுக்கும் யாரெல்லாம் பண்ணவங்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறது. அதுதான் நாங்கள் இது 14வது வருஷம் மகாலிங்கவர் ஐயப்பன் குருவாயூரப்பன் கோவிலில் 14வது வருஷம். இது முதல்ல இருந்து இது ஸ்ரீ ஐயப்ப பக்த சபா, அதாவது மகாலிங்கவரம் ஐயப்பன் குருவாயூரப்பன் டெம்பிள் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். அது ரெஜிஸ்டர் பண்ணி இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1600 பேர் இது வரைக்கும் தர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணுறோம், எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் கோயில் கர்மின்னு ஒருத்தர் இருக்கார், சிவசங்கர், அவர் தான் அவருடைய முன்னிலையில் இதில் பண்ணிட்டு இருக்காங்க. இது முடிஞ்ச பிறகு எல்லோருக்கும் சிற்றுண்டியை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லா வருஷமும் 14வது வருஷம் நடந்துட்டு இருக்கு, ரொம்ப வரிசையாக நடந்துட்டு இருக்கு. இதுதான் இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ். அதாவது நிறைய பேர் இது பண்ணுறதுக்கு மறந்து போகிறதில்லை, பண்ணுறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த கற்கிடக அதாவது அன்றைக்கி ரொம்ப அமாவாசைன்னா ரொம்ப இது ஆடி அமாவாசைன்னா அது ஒரு வருஷத்தில் ஒரு நாளைக்கு இந்த இது நடக்கும். அதனால நாங்கள் விட்டு போகிறவங்களுக்கும் அவங்களுக்கெல்லாம் இது பண்ணிடலாம். அதான் மெயினாக பண்ணிட்டு இருக்கோம், இங்கே பண்ணுறோம். அதாவது அதுக்குன்னு எல்லாருக்கும் நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தர்ப்பணம் பண்ணுற மாதிரி ஒரு இவங்க இருக்காங்க, கர்மின்னு ஒரு நாங்கள் கர்மின்னு சொல்லுவாங்க. அவங்க அவருடைய இதெல்லாம் எடுக்கிறச்சே அவர் முன்னிலையில் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்ல இது மாதிரி நம்ம தர்ப்பணம் பண்ணும்போது அதுக்கு அவர் சொல்லிக் கொடுத்து நம்ம அது மாதிரி தர்ப்பணம் பண்ணணும். இதுதான் இதனுடைய மெயின் சிக்னிஃபிகன்ஸ். பிதர்களுக்கு நம்ம அன்னம் ஊட்டி எல்லாம் பண்ணுறது அதுதான் எல்லாருக்கும், அதாவது மறந்து போனவங்களுக்கெல்லாம் அதுதான்.